புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியாவை இன்று பத்னி ஆனந்தி என்பாருன் வணக்கம் அண்ட் குட் மார்னிங். வணக்கம் வாங்க. இன்னைக்கு என்ன நல்லது செய்ய போறோம் நம்ம? இன்னைக்கு நம்ம நல்ல விஷயங்களை பத்தி பேச போறோம். நமக்குள்ள இருக்கிற விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். கிரேட். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிடலாம். காலை வணக்கம் டு எவ்ரிபடி. இன்னைக்கு ஆனந்தி அவர்கள் ஏதோ நல்லது செய்ய போறாங்களா? என்ன டாபிக் இன்னைக்கு? இல்ல நான் கிடையாது, நான் மட்டும் கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போறோம். நானும் அப்போ நல்லது செய்யணுமா? எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு. இல்ல நம்ம டாக்டர் வந்து நீ எப்படி ஃபீல் பண்ணி நல்லது செய்யணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நிஜமாவா? டாக்டர் வேற வரா? அப்ப என்ன டாபிக் இன்னைக்கு? இன்னைக்கு நமக்குள்ள ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் மிஸ்டர் லிவர். ஓகே, அவர் ஆனா நமக்கு தெரியாம நம்ம சீண்டிக்கிட்டே இருக்கோம். ஓகே, அவரு முடிஞ்ச அளவுக்கு நல்லவரா இருக்கணும் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு, விட மாட்டேங்கிறோம். ஆனா இந்த லிவர் ரீசார்ஜ்லாம் பண்ணுமாமே பாடியை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபாஸ்டிங்லாம் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளால நடமாட முடியுது, பேச முடியுது, நம்மளுக்கு சக்தி கிடைக்குது, கேலரிஸ்லாம் எரிச்சு கொடுக்குது அப்படின்னா அது லிவர் அந்த சக்தியெல்லாம் சேர்த்து வச்சுக்குமா. அது மாதிரி லிவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்காமே பாடியில. அப்ப புரியுதா சக்திமான், ஒரிஜினல் சக்திமான் யாருன்னு? மிஸ்டர் லிவர் தான் அது. சக்திமான் அவரு. ஆமா. சோ இந்த லிவர் அவேர்னஸ் வீக்ல இந்த லிவர் பத்தின பல விஷயங்கள் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, கிரேட். இந்த லிவர் பத்தி இன்னும் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் மட்டும் இல்லாம புதுசா நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நிறைய விஷயங்கள்லாம் லிவர் பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிரேக் பண்ற மாதிரி நம்மளுக்கு கரெக்டான உண்மைகள்லாம் சொல்றதுக்காக ஒரு டாக்டர் இருப்பாங்கன்னு தெரியுது. பட் எனிவே அதுக்கு முன்னாடி ஒரு லைஃப் டாக்டரே வந்துட்டாரு. நம்மளுக்காக ஆசனா சொல்லி கொடுக்க போறாரு. லைஃப் ரொம்ப சிம்பிளிஃபைடா மாத்துறதுக்கு கத்துக்கலாம். இப்போ நாம் பார்க்க போகிற ஆசனம் பச்சிமோத்தாசனம். மிக அற்புதமான ஒரு ஆசனம். அதனுடைய பலன்கள் நம்ம செய்த பிறகு பார்க்க இருக்கிறோம். இந்த ஆசனத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். பச்சிமோத்தாசனம் செய்கிறதுக்கு முன்பாக கால்களை நல்லா நீட்டி இந்த இரண்டு கால்களும் தலைக்கு பின்பகுதியில் கொண்டு வரணுங்க. அப்புறம் முன்பகுதியில் இது மாதிரி நல்லா ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த ஆசனத்தை செய்தோம் அப்படின்னாக்க ரொம்ப லகுவாக எளிமையாக நம்ம செய்யலாம். ஆக ஆரம்ப பயிற்சியாளர்களுக்கு இது மிக்க உதவியாக இருக்கும். ஆக நீங்கள் அதை வீட்டில் செய்யும் பொழுது தரையில் செய்யக்கூடாது. இந்த மாதிரி மேட் நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கணும். அதில் நீங்கள் படுத்துட்டு அந்த பயிற்சியை செய்து பழகிக்கலாம். இப்போ ஒரு தடவை நான் செய்து காமிக்கிறேன், எப்படிங்கிறத பாருங்கள். இப்போது நாம் பச்சிமோத்தாசனம் செய்கிறதுக்கு எளிமையாக இருக்கிறதுக்காக சில தயாரிப்பு ப்ரிப்பரேட்டரி எக்ஸசைஸ் பண்ண போகிறோங்க. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா படுத்துக்கோங்க, முதல்ல கீழே படுத்துக்கோங்க. ரெண்டு கையும் உடம்போடு சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சு மெதுவாக இழுத்து மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்க. கண்களெல்லாம் மூடிக்கோங்க. கவனமாக செய்யணுங்க. நல்லா இப்போ ரெண்டு காலை மேலே கொண்டுட்டு வாங்க. அப், தலைக்கு பின்னாடி கொண்டு போங்க. டவுன், அப், டவுன். கையை கால்கிட்ட கொண்டு வரணும். அப், டவுன், அப், டவுன். இப்போ அப்படியே படுத்துக்கலாங்க. அப்படியே படுங்க. எல்லாரும் படுத்துக்கோங்க. கீழே படுத்துக்கலாங்க. கொஞ்சம் ஓய்வெடுங்க. இப்போ நாம் பச்சிமோத்தாசனம் செய்ய போகிறோங்க. மூச்சை இழுத்துக்கொண்டே இரண்டு கைகளையும் தலைக்கு பின்னாடி கொண்டு போய் வச்சுக்கோங்க. மூச்சை இழுத்துட்டேவும். இப்போது மூச்சை விட்டுட்டே மேலே வாங்க. அப், மேலே ரெண்டு கைகளாலையும் கால் கட்ட வேலை பிடிங்க. நெற்றி முழங்கால தொடணும். முழங்கைகள் தரைக்கு வரணும். நல்லா குனியலாங்க. கீழே குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ மெதுவாக அப்படியே ரிவர்ஸில் போங்க. கீழே படுத்துக்கலாங்க. கையை முன்னாடி கொண்டு வந்துடுங்க. நல்லா ஓய்விடுங்க. டேக் ரெஸ்ட். இன்னொரு முறை நாம் செய்ய போகிறோங்க. நல்லா மூச்சை இழுத்துட்டேவும் இரண்டு கைகளை மேலே கொண்டு போங்க. இரண்டு கைகளையும் தலைக்கு மேலே பின்னாடி கொண்டு போய் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே மூச்சை விட்டுட்டே மெதுவாக முதுகை தூக்கிட்டு மேலே வாங்க. ரெண்டு கைகளையும் கொண்டு கால் பெருவிரல்களை பிடிக்கணுங்க. நெற்றி முழங்கால தொடரணும். நல்லா குனிங்க முடிஞ்ச வரைக்கும். முழங்கைகள் தரையை தொடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவாக ஓய்வெடுங்க.
ரிலாக்ஸ். 2 கைகளையும் கீழே கொண்டு வந்துடுங்க. உள்ளங்கைகள் ஆகாயத்தை பார்த்து வச்சுக்கோங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உச்சியிலேருந்து பாதங்கள் வரைக்கும் நல்லா கவனிங்க. பச்சிமோத்தாசனத்தினுடைய பலன்கள் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக சர்க்கரை வியாதி வரவே வராது. அந்த அளவிற்கு மிகுந்த பலனுடைய ஒரு அற்புதமான ஒரு ஆசனம். பெண்களுக்கு பிரசவ காலத்திற்கு பிறகு வரக்கூடிய இந்த வயிற்றினுடைய பருமன் இந்த பயிற்சியை மெதுவாக செய்துட்டே வந்தாங்கன்னு சொன்னாக்க அது குறையிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க. இந்த ஆசனத்தை செய்கிறதுனால மூலவியாதி, மலச்சிக்கல் தீருகிறது. ரொம்ப குள்ளமாக இருக்கிறவங்க உயரம் அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இப்படி பல நன்மைகளை உடைய இந்த ஆசனத்தை நாம் தினமும் செய்து பலன்களை அனுபவிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். ஓகே, எனக்கு வந்து இருக்கிற ஒரு பேசிக் நாலேஜில் யோகா வந்து மனசை வந்து கட்டுப்படுத்தும், அதாவது வந்து ஸ்ட்ராங் ஆக்கும் அப்படிங்கிறதுலாம் தெரியும். பட் அந்த இன்டர்னல் பாடி ஆர்கன்ஸ்க்குலாம் வந்து எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னு தெரியல. ஒருவேளை கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுன்னா சூப்பர் இல்லையா? ஆக்சுவலாக நல்ல ப்ரீதிங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆமாம், அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பாருங்களேன், பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும், நல்லா ப்ரீத் பண்ணீங்கன்னா. ஸோ அதுதான் பேசிக் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயங்களும் டிபெண்ட் ஆகி தானே இருக்கணும். அதாவது நம்ம நல்லா இருந்தால் வீடு நல்லா இருக்கும், வீடு நல்லா இருந்தால் தெரு நல்லா இருக்கும். அப்படி வரீங்களா நீங்கள்? சேம் கிளைமேட். ஸோ இதே மாதிரியே வந்து இந்த லிவருக்காக வந்து பல பேர்லாம் ஒர்க் பண்ணும் இல்லையா? லைக் வந்து லிவருக்கு நல்ல சாப்பாடு 4 இருக்கலாம். ஸோ லிவர் வந்து பாதிக்கிற விஷயம் எக்கச்சக்கமாக இருக்கலாம். அதெல்லாம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதாவது சாப்பாடு கூட கரெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. அதே உங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்ல வரீங்க. சொல்லிட்டாங்க, அப்போ பிரேக் விட்டே ஆகணும். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனிய இன்று வெல்கம் பேக். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க. இனியாவை என்று வெக்னி ஆனந்தி என் வருண். இப்போ நம்மளோட டீமில் வந்து சித்த வைத்தியர் அருண் வந்து ஆட் ஆக போகிறார். ஓகேங்க, டெய்லி நான் சித்த வைத்தியத்தை பற்றி எவ்வளோ நல்ல விஷயம் சொல்கிறேன், அவரை பற்றி எவ்வளோ பாராட்டுகள் சொல்கிறேன். ஆனால் அவர் வந்து எதுவுமே புரிஞ்ச மாதிரி எனக்கு சொல்லவே மாட்டாரு. எல்லாம் புதுசு புதுசாக இருக்குது பார்க்கறதுக்கு. அவர் ஏன் உனக்கு புதுசு புதுசாக தராரு அப்படின்னா அப்போதான் உனக்கு போர் அடிக்காது, அப்போ தான் இன்னும் ஆர்வமாயிட்டே இருப்பேன். ஆமாம், தெரியாத விஷயங்கள் அப்படின்ற போது தான் நம்மளும் காது கொடுத்து கொஞ்சம் கேட்போம்ல. இல்லைன்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்போம். கரெக்டாக தாங்க நீங்கள் சொல்கிறதும். பட் இனிமே இந்த கற்பூராதி தைலம் அதை பார்த்து தான் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே, அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு 1/2 மணி நேரம் அதை பத்தி பேசுமா, அதை பத்தி பேசி அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் நம்மளே சொல்லி. ஆமா, எங்க அவர் சொல்றதை நம்ம சொல்றோம், நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று சொல்ல, அப்புறம் வந்து அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணிட்டு போவார். அப்படின்னா அந்த கற்பூராதி தைலத்தை பத்தி உங்களுக்கும் தெரியாதா? எனக்கும் தெரியாது. ஸோ அந்த கற்பூராதி தைலம் என்ன அப்படிங்கறத சித்த வைத்தியர் சொல்றாரு, பார்க்கலாம். நலம் அன்புடன் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தைலம் கற்பூராதி தைலம். ஒரு எளிமையான தைலம், வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு தைலமாக இருக்கும். மூட்டு வலி உள்ளவங்க, தலைவலி உள்ளவங்க, இறைப்பு நோயில் மூச்சு விட சிரமமாக இருக்கிறவங்க, இவங்களாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு தைலம் தான் இந்த கற்பூராதி தைலம். வீட்டில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை வைத்தே இந்த கற்பூராதி தைலத்தை செஞ்சுக்கலாம். இந்த கற்பூராதி தைலம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் எண்ணெய், அப்புறம் ஓமம், கற்பூரம், இது 3மே வீட்டில் இருக்கும். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 100 மில்லி அளவு எடுத்து அடுப்பேற்றி லேசாக சூடு வைக்கணும். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறதா இருந்தால் சிம்மில் வைக்கலாம். அந்த தேங்காய் எண்ணெய் லேசாக சூடான உடனே ஒரு கையளவு, அதாவது 100 மில்லி தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு உள்ளங்கை அளவு ஓமத்தை அதில் போடணும். போட்டு அந்த அடுப்பை ஏற்றி அதை கொதிக்க வைக்கும்போது அந்த ஓமம் செவந்து மிதக்கக்கூடிய ஒரு பருவத்தில் அதை இறக்கி வச்சுக்கணும். இறக்கி வச்சு அதை வடிகட்டிட்டு அதுக்கு பிறகு கற்பூரம், ஒரு சிறு துண்டளவு கற்பூரத்தை நம்ம சூடம் ஏற்றுவோம் இல்லையா, அந்த கற்பூரத்தை அதில் போட்டு மூடி வச்சிடணும். மூடி வைத்து நன்றாக ஆறின பிறகு அதை எடுத்து பயன்படுத்தும் போது மூட்டு வலி இருக்கிறவங்கள மூட்டில் தேய்ச்சிக்கலாம். அதாவது கைகால் உளைச்சல், ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்குது, ஷாப்பிங் போயிட்டு வந்திருப்போம், ரொம்ப உடல் வலியாக இருக்குங்கிறவங்களாம் உடல் வலி போக்குறதற்கு ஒரு முதல் உதவி மருந்தாக இதை பயன்படுத்திக்கலாம். நெடுநாட்களாக மூட்டு வலியில் அவதிப்படுறவங்க, தலைவலியில் அவதிப்படுறவங்களும் எந்தெந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல இதை தேய்க்கும் போது அந்த கற்பூரமும் ஓமமும் கலந்த அந்த ஒரு வேகத்தினால அந்த வலி முற்றிலுமாக குறையும். இறைப்பு நோய் உள்ளவர்கள், அதாவது ஆஸ்துமா உள்ளவங்க நைட்டு மூச்சு விட ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்படி மூச்சு விட சிரமப்படுறவங்களும் இந்த தைலத்தை நெஞ்சில் தடவிக்கலாம். லேசாக சூடு பண்ணி கூட தடவிக்கலாம். சூடு பண்ணி தடவும் போது அந்த மூச்சு விடுற சிரமம் வந்து குறையும். குழந்தைகளுக்கு இதை அப்ளை பண்ணலாம். சிறு குழந்தைகளுக்கு கூட நெஞ்சில் இருந்து தடவலாம், முதுகுலையும் தடவலாம். முதுகுலையும் தடவும் போது அந்த சுவாசம் நன்றாக புத்துணர்ச்சியாக இருக்கும். அந்த சுவாச தடை வந்து நீங்கும். இந்த இறைப்பு நோயால் அவதிப்படக்கூடிய இரவு நேரங்களில் பெரும்பாலும் இந்த பிரச்சனை வரும். அதை தவிர்க்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூட இந்த தைலத்தை நன்றாக தடவிட்டு நம்ம தூங்க போகலாம். சுரம், காய்ச்சல் நேரத்தில் சிலருக்கு வந்து குளிர் அதிகமாக இருக்கும். குளிர் அதிகமாகி கைகால், உள்ளங்கால்லாம் சில்லிட்டு போகும். ஜில்லுன்னு இருக்கக்கூடிய அந்த தன்மையை மாற்றுறதுக்கும் இந்த தைலத்தை வந்து உள்ளங்காலில் வந்து தேய்க்கலாம். பொதுவாக தலைவலிக்கு இது மருந்தாக பயன்படும். தலைவலி உள்ளவர்களும் இந்த கற்பூராதி தைலத்தை லேசாக சூடு பண்ணி தலையில் நன்றாக தேய்ச்சிட்டோன்னா தலைவலி முற்றிலுமாக குணமாகும்.
இது தேய்க்கும் போது ஒரு விறுவிறுப்பு தன்மை இருக்கும். அந்த விறுவிறுப்பு தன்மையினால தான் அந்த வலியை குறைக்கக்கூடிய ஆக்ஷன் அதில் இருக்குது. பொதுவாக கவுண்டர் இரிட்டன்ட் சொல்லுவோம். ஒரு வலி தெரியாமல் இருக்க அதோட ஒரு வலியை நம்ம ஏற்படுத்துகிற ஒரு பொருள் தான் இந்த கவுண்டர் இரிட்டன்ட் சொல்லுவோம். பொதுவாக நம்ம தலைவலிக்கு தடவக்கூடிய களிம்புகள் எல்லாம் ஒரு விறுவிறுப்பை ஏற்படுத்துது, ஒரு எரிச்சலை ஏற்படுத்துது. அதனால் தலைவலி தெரியாமல் இருக்குது. அதான் நம்ம கவுண்டர் இரிட்டன்ட் சொல்லுவோம். இந்த கற்பூராதி தைலம்ங்கிறது நம்ம வீட்டிலே எளிமையாக செய்யக்கூடிய ஒரு கவுண்டர் இரிட்டன்ட் தைலமாக வந்து நமக்கு வந்து பயன்படும். இது மூலப்பொருட்களும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான். ஓமம், கற்பூரம், தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அடுப்பேற்ற நேரமும் ரொம்ப கம்மி தான். லேசாக சூடாகும் போதே அந்த ஓமம் சிவந்து மிதந்துடும். அதை இறக்கி வச்ச பிறகு கற்பூரத்தை போட்டு ஒரு மூடி வச்சிடணும். அப்போ தான் அந்த கற்பூரத்தோட வேகமும் அந்த தைலத்தில் இறங்கியிருக்கும். இந்த தைலத்தை பயன்படுத்தி வலி சார்ந்த நோய்களுக்கும் சளி சார்ந்த நோய்களிலிருந்தும் முற்றிலுமாக விடுபதற்கு நம்ம வீட்டிலேயே தயார் செய்து பயன்பெறலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி புதுமையான விஷயங்கள், அதாவது பழைய விஷயங்களே புதுமையாக சொன்னால் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் ட்ரை பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஆனால் சித்த வைத்தியம் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு அதோட மெடிசனாக இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து இன்டேக் பண்ணிகிட்டே இருக்கோமோ அந்த டைமிங் வந்து கொஞ்சம் லெந்தியாக போயிட்டே இருக்கும். அப்போ தான் அதுக்கான ரிசல்ட்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பொதுவாக எல்லா டாக்டர்ஸும் சொல்கிற ஒரு விஷயம் தான் அது. ஓகேவா, பேஷண்ட்டாக இருந்தால் முதல்ல பேஷன்ஸ் வேணும் அப்படின்னு. பிகாஸ் நீங்கள் வந்து உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கு மட்டும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அப்போ அதுக்கு டைம் கொடுக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேஷண்ட்ஸ் சொல்லிட்டு ரைமிங்காக பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களோட வாய் அடைக்கிறதுக்கு ஒரே வழி ஃபுட்டை பற்றி பேசுறது தான். ஓகே, வாய் அடைக்கிறதுனாலே வாழைப்பழத்தை வச்சு தான் வாய் அடைப்பாங்க இந்த காது குத்துக்கும் போதெல்லாம். நீங்கள் வந்து என்ன டிஷ் அவர் செஞ்சு கொண்டு போகிறான்னு சொல்லுங்கள். ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழ அவல் சாதம். ரொம்ப சிம்பிளான விஷயம், நானே செஞ்சிருவோம் போல இருக்கு. பட் அவர் செய்கிறாருன்னா அதில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சு ரொம்ப சிம்பிளாக கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். பட் இயற்கை மாறாமல். ஸோ அந்த வாழைப்பழ அவல் சாதம் எப்படி இருக்க போது, டேஸ்டியாக இருக்க போதுன்னு தெரியும். எப்படி செய்ய போகிறாருன்னு பார்க்கலாம். வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வாழைப்பழ அவல் சாதம். இது எப்படி செய்யறதுன்னு முன்னாடி இது என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். கற்பூரவள்ளி வாழைப்பழம், ஊற வைத்து கெட்டிய அவல் இருக்கலாம், முந்திரி பருப்பு, தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய். முதல்ல வாழைப்பழத்தை உரித்து போட்டுக்கணும். தேங்காய் துருவல் பாதி போட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். இதை அரைச்சிட்டு அப்புறம் ஏலக்காய் போட்டுக்கலாம். இதை அரைச்சிட்டு அப்புறம் நாட்டு சர்க்கரை அப்புறமா கலந்துக்கலாம். இது கூட நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து இந்த அளவுக்கு அரைச்சா போதும், குறைன்னு அரைச்சா ஓரளவுக்கு அரைச்சா போதும். இது எதுக்காக இதில் போட்டு அரைக்கிறோம் அப்படின்னா, இந்த தேங்காய் துருவலும் முந்திரி பருப்பும் கொஞ்சம் சேர்ந்து அரையும் போது இந்த வாழைப்பழம் சுவையாக வரும். இந்த வாழைப்பழம் மிக்ஸி சுவையாக வரும். இது கூட அவள் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப இனிப்பாகவும் கிட்டத்தட்ட சக்கரை பொங்கல் அளவில் இருக்கும். ஆனால் சக்கரை பொங்கலோட வேறு விதமான சுவையில் இது இருக்கும். இது கூட மீதி இருக்கிற தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு அவல் போட்டுக்கலாம். இப்போ வாழைப்பழ அவல் சாதம் ரெடியாக இருக்குது. ஏன் இந்த வாழைப்பழத்தை பற்றி இவ்வளோ சிறப்பாக சொல்கிறோம் அப்படின்னா, கற்பக விருட்சகம் அப்படின்னு சொல்லுவோம். தேவலோகத்தில் இந்த கற்பக விருட்சகத்துக்கு பேர் வாழை மரம் தான். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அதிக சத்துள்ள உயர்ந்த பொருள் அப்படின்னா அது வாழைப்பழம் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ எல்லாம் காய்கறி வகை சார்ந்தது. பழங்கள் தான் வந்து அதிக சத்துள்ளும் நிறைய குளுக்கோஸும் உள்ளது. மனிதர்களோட ஆதி காலத்து மனுஷனோட உயர்ந்த உணவுனா இந்த வாழைப்பழம், தேங்காய் போன்ற பழ வகைகளை சேர்ந்த உணவுகள் தான். அதனால தான் இந்த பழத்தை இதில் அதிகமாக பயன்படுத்திக்கிறோம். இல்லை தேங்காயும் பயன்படுத்துகிறோம். 2 வகையான பழமும் இருக்குது. முந்திரி கொட்டையை பயன்படுத்துகிறோம். அது தவிர்த்து அவல் பயன்படுத்திக்கிறோம். இது எல்லாமே அதிக சத்துள்ள செறிவூட்டிய அதிக சத்து செறிவூட்டக்கூடிய நல்ல உணவு இன்றைக்கி தயாரித்தது. இது இந்த உணவு குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
வேறு ஒரு நல்ல உணவோடு நாளை சந்திக்கலாம். நன்றி. ஆனால் சிம்பிள் ஆனால் உடனே எனர்ஜி வேணும் அப்படின்னா வாழைப்பழம் ஒரு சூப்பரான சொல்யூஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆப்வியஸ்லி அதை வச்சு ஒரு டிஷ் அப்படிங்கும்போது வா வரே வா. இது நீங்கள் ஆனால் செஞ்சு சாப்பிட்டது இல்லையா இதே மாதிரி விஷயங்கள்லாம்? ரொம்ப சிம்பிளாக நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா வீட்டிலே நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அதை வச்சு நம்ம குட்டி ஸ்நாக்ஸ், அதுவும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், அதுவும் டேஸ்டியான ஸ்நாக்ஸே செய்யலாம். ஆனால் நம்மளுக்கு இப்போலாம் வந்து எப்படி மாற்றி வச்சிருக்காங்க இந்த மைண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே கடைக்கு போகணும், இந்த 4 விஷயத்த வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டையே மார்க்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாம், ஆனால் இருந்தாலுமே இந்த மாதிரி இயற்கையான விஷயங்களை சாப்பிடும்போது அதுலேயும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட், சாப்பிட்டு முடிச்சோன்னு ஒரு திருப்தி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எனிவே இதே மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிறைய பார்க்க போகிறோம். யூஸ்ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக மட்டும் இல்லாமல் புதுசாகவும் இருக்க போது, பாசிட்டிவாக கொண்டு போகுது அந்த நாள் ஃபுல்லாக. பட் ஒரு பிரேக் விட்டுக்கலாம் புதிய FM ஸ்டேஷனில். அது இனியாவை என்ற காலை வேலையில் இனியவை நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ஆப்வியஸ்லி உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருணன் ஆனந்தி கூட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதுசான விஷயங்கள் வழக்கம் போல் நிறையா வந்துட்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து ஆனந்தியை பற்றியே இறையன் பாய் சார் பேசுறதுக்கு வருவார் நான் நினச்சி பார்க்கவே இல்லை. நீ வந்து அனுபவிக்கணும். ஏன்னா எத்தனை தடவை நான் இதை பற்றி பேசுன்னு சொல்லி நீ எப்படிலாம் சிந்தி பார்த்துட்டு போயிருக்கேன். அப்போ எந்த அளவுக்கு அத்தியாவசிய தேவை அப்படின்னு எனக்கு தெரியும். அவர் வந்து சாப்பிட்றத பற்றி பேச போகிறான்னு நம்மளுக்கு தெரியும், ஆனால் எந்த ஆங்கிள் இருந்து பேச போகிறான்னு தெரியாது. ஸோ வந்து நீங்கள் யோசிக்காமல் வந்து வார்த்தைகளை விடாதீங்க. என்னதான் இருந்தாலும் சாப்பாடு அப்படிங்கிறது இட்ஸ் அவசியமான ஒரு விஷயம்டா. அதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. உன்ன மாதிரி 2 வேலை மட்டும் சாப்பிட்டுலாம் நான் கண்டிப்பா இருக்க முடியும். நான் வந்து சித்தர் மாதிரி மாறுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து சிட்டிங்காவே எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் எனிவே ஃபுட்டு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் தான். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிக்கும் அப்படிங்கறத வந்து இங்க சொல்லியே ஆகணும் இல்லையா? ஆமா. ஆனா நான் சொல்றதை விட நம்மளுடைய இறையன்பு சார் வந்து சாப்பிட்றத பத்தி அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தலாமா? பார்க்கலாம். நம்ம லைஃப்பில் வந்து சில நேரங்களில் ஒரு கடினமான ஒரு விஷயம் வரும். இந்த கடினமான விஷயத்தை நாம் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறது? ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்படலாம், அல்லது நாம் வந்து இதையெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நமக்கு வந்து அலர்ஜினால் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலாம், அல்லது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நாம் போகலாம், அல்லது ஒரு கடுமையான ஒரு பயிற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம். நம்ம சீதோஷண நிலை இந்த மாதிரி இதில் வந்து நமக்கு முற்றிலும் அறிமுகமாகாத ஒரு விஷயத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய பீரியட் தான். ஏதோ ஒரு டைமில் நமக்கு ஒரு சர்ஜரி நடக்கும், ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கலாம், அல்லது ஏதோ ஒரு டைமில் ஏதோ ஒரு நோய் தாக்கலாம். அந்த டைமில் நாம் வந்து பத்தியாக இருக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம், அல்லது ஒரு கடினமான பயணம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம், அல்லது ஒரு 30-40 நாள் யாரோடையுமே மூவ் பண்ணாமல் ஒரு இடத்துல இருந்து நம்ம சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கலாம். இதை வந்து நாம் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு சொற்பொழிவை நான் கேட்க நேர்ந்தது. அது ரொம்ப சுவாரஸ்யமான சொற்பொழிவு. ஒரு இளைஞன் அவர் என்ன பண்ணுறாருன்னா, திடீர்னு அவருக்கு நெருப்பில் மாட்டிக்கிறாரு. நெருப்பில் மாட்டி அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அவருக்கு என்ன பண்ணுறாங்க, சில மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க. பாருங்கள் எப்படி ஒரு மனிதனுக்கு துயரம் அடுக்கடுக்காக வர முடியும். நம்ம ஒரு சின்னதாக கால் வந்து நகம் எங்கேயாவது இடிச்சுக்கிட்டாலே 4 நாள் பார்க்குறவன்லாம் சொல்லுவான், இந்த காலில் கொஞ்சம் இடிச்சுக்கிட்டேன் வலிக்குது. 10 பேரை பார்த்தேன், காலில் கொஞ்சம் இடிச்சுக்கிட்டேன். அவனே 4ஆவது நாள் காலில் இடிச்சிட்டிங்களே எப்படி இருக்குது, சரியாக போச்சா? இன்னும் கொஞ்சம் இருக்க தான் இருக்குது, வலிக்க தான் செய்யும், ஏன்னா அது இன்னும் 1 வாரம் கழித்து சரியாக போயிடும். ஏன்னா நமக்கு ஆறுதல் தேவைப்படுது. ஒரு கால் நகம் அடிப்பட்டால் கூட அது ஒரு 10 பேர்கிட்ட பகிர்ந்துக்கிறது. ஆனால் அவர் என்னன்னாக்கா ஃபயரில் மாட்டி கஷ்டப்பட்டு தப்பிச்ச அந்த ஆள் மெடிசன் கொடுத்துருக்காங்க. அந்த மெடிசன் என்ன ஆயிருக்குன்னா அவருக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனையை லிவரில் ஏற்படுத்தி ஹெப்பாட்டிட்டிஸ் C வந்துருச்சு. ஹெப்பாட்டிட்டிஸ் C வந்தாக்க நீங்கள் வந்து கடுமையான ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். அதனால் என்னென்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. 2 வருஷம் அந்த இன்ஜெக்ஷன் போடணும். அந்த இன்ஜெக்ஷன் போட்டாக்க பயங்கர ஃபீவர் வரும், சாப்பிட்டது வாமிட்டாக வரும். ஆனால் இன்ஜெக்ஷன் போடலான்னா யூ வில் டை. இப்போ அவருக்கு என்ன சாய்ஸே கிடையாது. வாழணும்னு ஆசை எல்லாருக்குமே இருக்கத்தானே செய்யும். எப்பேற்பட்ட துயர் ஆனவனும் என்ன பண்ணுவான், கொஞ்சம் அப்படி மனசில் வந்து ஒரு காம்ப்ரமைஸ், ஏதோ உயிரோடு இருக்கிறமில்ல, ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி தூக்கி போட்ட உடனே கை கால் எல்லாம் உடஞ்சிருக்கா எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி உயிரோடு இருக்கமான்னு பார்த்துக்குவான். அதுக்கப்புறம் கால் சரியாக இருக்கா கை சரியாக இருக்கான்னு பார்ப்பான். ஏன்னா ஃபஸ்ட்டு உயிரோடு இருக்கிறது தான் முக்கியம். அப்புறம் சரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் உயிரே போயிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஆகவே என்ன பண்ணுறாரு, இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஒத்துக்கிட்டார். பட் ஆனால் என்னன்னாக்கா அன்னைக்கு பயங்கரமாக ஃபீவர் வந்துடும், வாந்தி வந்துடும். இது எப்படி அவர் ஓவர் கம் பண்ணுறது? இதுக்கு அவர் ஒரு டெக்னிக் அடாப்ட் பண்ணார். என்னன்னா அவருக்கு படங்களை ரொம்ப பிடிக்கும். உலகத்தரம் வாய்ந்த படங்கள்னால் அவருக்கு உயிர். இப்போ என்ன பண்ணிட்டார் அவர், நான் வந்து மற்ற நாளெல்லாம் படமே பார்க்க மாட்டேன்,
வியாழக்கிழமை மட்டும்தான் படம் பார்ப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். கரெக்டாக இன்ஜெக்ஷனை போட்டவுடனே ஒரு கட்டிலில் நல்ல ஒரு பிளாங்கெட்டை போத்திக்கிட்டு கீழே ஒரு பக்கெட்டை வச்சுக்கிட்டு ஒரு படத்தை போட்டுருவார். ஃபஸ்ட் கிளாஸ் படம். அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இந்த வாமிட் எடுக்கிறது, ஃபீவரை ஒரு 4-5 வாரம் ஆனவுடனே என்னாச்சுனாக்க அவர் மைண்டு எப்படி கண்டிஷன் ஆயிடுச்சுன்னா, ஊசி போடுறதுக்கு பயந்துக்கிட்டு இருந்தவர் எப்போ ஊசி போடுவாங்க அப்போ தான் படம் பார்க்க முடியும். நமக்கு பிடிச்சதை செய்யும்போது பிடிக்காததை மறந்துடுறோம். நமக்கு பிடிக்காததை, நமக்கு ஆகாததை, நமக்கு சேராததை கூட ஒரு பிடிச்ச ஒன்றை தேர்ந்தெடுக்கும் போது ஓவர் கம் பண்ணலாங்கிறது தான் அவருடைய வாழ்க்கை. அப்போ என்ன பண்ணுவார், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே அந்த வலியை மறந்து அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு அந்த சிரோசிஸ் வராமல் தன்னை காப்பாற்றிக்கிட்டாரு. இப்போ உயிரோடு இருந்து நிறைய தன்னம்பிக்கை டாக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கார். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு அன்பிளசண்ட்டான சம்பவத்துக்கு ஒரு ப்ளசண்ட்டான சம்பவத்தை இணைங்க. உங்கள் பையன் இன்றைக்கி வந்து படிக்கணும், 1 மணி நேரம் ஒரு கஷ்டமான பாடமாக ஃபீல் பண்ணுறேன்னா, நீ மேக்ஸ் படித்தேன்னா உனக்கு ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்பேன். இது லஞ்சம் இல்லை, இட்ஸ் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், இதை கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாளடைவில் அந்த சாக்லேட்டை நேசிக்கிற மாதிரி பாடத்தையும் நேசிக்க ஆரம்பிச்சிடுவான். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த டெக்னிக்கை அடாப்ட் பண்ணோம்னா நாம் வெகு எளிதில் மிகப்பெரிய மாற்றங்களை மாணவர்களுடைய மனத்தில் ஏற்படுத்த முடியும். பாத்தியா வருண், பாத்தியா அவர் பேச பேச நிறைய இடங்கள்ல எனக்கு அவருக்கு எவ்வளோ சிங்க் ஆச்சு பாத்தியா. உங்களுக்கு இதில் ஒரு ஆனந்தம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த மைண்ட் செட்டும் ஈட்டிங் டைமும் வந்து ரொம்ப சிங்க் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? ஆமாம் ஆமாம். அது மாதிரி சாப்பிட்டோன்னே உனக்கு அந்த ஒரு ஹாப்பி ஃபீலிங் உனக்கு இருக்காது. எனக்குலாம் வந்து சாப்பிடாம நீ ஒரு 4 மணி நேரம் வேலை பார்க்கணும்னு வச்சுக்கோயேன், வேலையே செய்யவே மாட்டேன். ஆமாம், இல்லைனா மட்டும் வேலை பார்த்துருவீங்க. பிளிஸ்ஃபுல்லான ஃபீலிங் வரும் சொல்கிறீங்களா நீங்கள் ஃபுட்னால? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெரைட்டியாக ஃபுட்லாம் டேஸ்ட் பண்ணும்போது அதை டேஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற ஆர்வம் சாப்பிட்டு முடிச்சோடனே இது பெருசாக ஏதோ சாதிச்ச மாதிரி ஒரு சூப்பர். இப்போலாம் நிறைய வாட்டி பேசும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டுங்கிறத ஒதுக்கி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓவராக அட்வைஸ் பண்ணாலும் யாருக்கும் பிடிக்காது இல்லையா? பட் டேஸ்ட் முக்கியம் தான் ஆனந்தி. நிறைய நல்ல ஃபுட்ஸ்லேயே டேஸ்ட் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து தேடி தேடி சாப்பிட்றது வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மளை காப்பாற்றிட்டு இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கும் நல்லதுன்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், டேஸ்ட் அப்படிங்கிறது கசப்புலையும் இருக்க தான் செய்யுது. நம்ம சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து ரசித்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ரசித்து பொறுமையாக சாப்பிட்டு டேஸ்டியாக தான் இருக்கும். அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டு போகணும் அப்படின்னு நினச்சா எதுவுமே டேஸ்டியாக இருக்காது. நிறைய பேர் வீட்டில் வந்து ரசித்து சாப்பிட்ற மாதிரி நடிக்கிற மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க. அவங்க நல்லா இருக்குன்ற மாதிரி அழுதுட்டு இருக்கணும். பட் எனிவே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கசப்பும் ஒரு டேஸ்ட்டு தான். நல்ல விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. லிவர் அவேர்னஸ் வீக்கில் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டாக்டர் கெஸ்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம் ஒரு குட்டி பிரேக் அப்புறமா. புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனிய வைக் என்று வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க. இனியவா என்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். இன்னைக்கு வந்து லிவர் அவேர்னஸ் வீக் அப்படிங்கிறனால நம்ம வந்து மாற்றி மாற்றி தான் கேட்டு உங்கள் லிவர் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இல்லை. எக்ஸாக்ட்லி. பட் வந்து இப்போ மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடினா கூட வந்து அதை பற்றி எதாவது நாலேஜ் இருக்குது, பேசியிருப்பாங்க நிறைய விஷயங்கள். பட் லிவர் அப்படின்னாலே வந்து சும்மா வந்து அதை பற்றி ஒரு மேலோட்டமாக பேசுறது தவிர்த்து அதை பற்றின உண்மையான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கேட்டிங்களே ஒரு கேள்வி, லிவர்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அதனால் அந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு இன்னைக்கு லிவர் பற்றி நிறைய அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக யார் வந்திருக்கா நம்மளோட? ஓகே, இன்னைக்கு நம்மளோட குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து கல்லீரல் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜாய் வர்கீஸ் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். யா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிவரோட பார்ட் அப்படிங்கிறது பாடியில் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. பட் அவங்களோட வேலை என்ன, லிவரோட ஃபுல் அண்ட் டைம் வேலை என்ன அப்படின்னு சொல்லுங்கள். லிவர்ன்றது தமிழில் வந்து கல்லீரல்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து மெட்டபாலிசம், அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம ஃபுட் எடுக்கிறோம், அதில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. இது நார்மலாக மெட்டபலைஸ் ஆகிட்டு அதிலேருந்து வர்ற எனர்ஜியை வந்து எல்லா டிஷ்யூஸுக்கும் கொடுக்கறது தான் இதனுடைய மெயின் போர்ஷன். ஸோ மெட்டபாலிசம் ஆஃப் ஆல் த ஃபுட் கண்டென்ட்ஸ். அது இல்லாமல் இது வந்து ஸ்டோரேஜ் ஹவுஸ், விட்டமின் ஏக்கு ஸ்டோரேஜ் ஆகும். இதே மாதிரி இந்த பைல் ப்ரொடக்ஷன், பித்த நீர்னு சொல்லுவோம், அது ப்ரொடியூஸ் பண்ணுறது. பாடியினுடைய இம்யூனிட்டிக்கும் அது மெயின். லிவர் ஃபெயிலியர் வர்றப்ப பாடியினுடைய இம்யூன் சிஸ்டமும், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியும் கொஞ்சம் குறையும். ஸோ நார்மல் ஃபங்க்ஷன் பார்க்குறப்ப 100க்கு மேலே அதனுடைய ஃபங்க்ஷன். ஓகே, இன்னும் நிறையா இருக்குது. ஆமாம், நிறைய. நான் வந்து சிம்பிளாக சொல்லிட்டேன், பட் இன் டெப்த்தில் போய் பார்த்தோம்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அது பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் லிவர் ஃபெயிலியர்னு வர்றப்ப அதனுடைய ஃபங்க்ஷன் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிறதுனால அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து டிட்டோரியேட் ஆகிறாங்க. ஓகே, அண்ட் லிவர் அதோட வேலை வந்து இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. அண்ட் இதுலேருந்தே தெரியுது அதோட பார்ட் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. பட் லிவர் கனெக்டடாக வந்து மற்ற எந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கெலாம் வந்து இன்னும் கான்ட்ரிபியூட் பண்ணுது, கனெக்டடாக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி. அதான், இது வந்து எனர்ஜி வந்து அந்த மெட்டபாலைஸ் பண்ணிவிட்டு எல்லா டிஷ்யூஸும் கொடுக்குறது. பட் ஒரு லிவர் ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா
பிரெயின் ஃபங்க்ஷன் மாறும். அவங்க வந்து என்கெஃபலோபதின்னு சொல்லிடுவாங்க, அன்கான்சியஸ் லெவலில் போகலாம். ஓகே. சில சமயம் இந்த லிவர்னால கிட்னி பாதிக்கப்படும். லிவர் டிசீஸ் வர்றப்ப அவங்களுடைய புரோட்டீன் சிந்தசிஸ் எல்லாம் இல்லாமல் போகிறனால கால் வீக்கம், வயிறு வீக்கம்னு வரும். ஸோ அது பேருக்கு தான் லிவர்னு ஒரு ஆர்கனே முடிய, அது ஃபெயிலியர் ஆகிறப்ப கிட்னியை பாதிக்கும், பிரெயினை பாதிக்கும், பிபியை குறைக்கிறதுனால ஹார்ட்டினுடைய பிபி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால அடிக்கடி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆர்கன் ஃபெயிலியர்னு இல்லாமல் மல்டி ஆர்கன், பல ஆர்கன் ஃபெயிலியருக்கு இது லீட் பண்ணும். ஓகே. ஸோ அதனால தான் இது ஒரு சீரியஸான டிசீஸ். அண்ட் நீங்கள் சொல்கிறது பார்த்தா இது ஒரு சென்ட்ரல் ஜங்ஷன் ஆஃப் த பாடி மாதிரி தெரியுது இல்லையா? ஆமாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற உணவு வகையில், ஏன்னா இதை வந்து மெட்டபலைஸ் பண்ணுறதுக்காக தான் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கும்போது, ஜென்ரலாக நம்ம சாப்பாடு சாப்பிடும், இது சாப்பிட்டீங்கன்னா சூடு, இது சாப்பிட்டா வந்து உங்களுக்கு அதிகமாக முடி வளரும், இது சாப்பிட்டா நீங்கள் வெயிட் போட்டுருவீங்க, இது சாப்பிட்டா பிம்பிள் வரும், அந்த மாதிரி தான் நமக்கு தெரியுமே ஒழிய இது சாப்பிட்டாலும் இப்போ நல்லதே நடக்காது. இல்லை எது சாப்பிட்டா நமக்கு லிவருக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சதே கிடையாது இல்லையா? ஸோ எந்த மாதிரியான உணவு வகைகள் வந்து நம்ம லிவரை அஃபெக்ட் பண்ணணும் சொல்லுங்கள். இது நல்ல கொஸ்டின். ஆக்சுவலி வந்து நம்மளாம் நல்லா சாப்பிடுன்னு வீட்லேயும் சரி எல்லோரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து ஓவராக சாப்பிட்றதே டிசீஸுன்னு கான்செப்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து நல்லாவே வந்துருச்சு. எந்த ஃபுட்டு அவாய்ட் பண்ணணும், எக்ஸசைஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் வருது. பட் இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ், இந்தியா மாதிரி உள்ள கண்ட்ரீஸில் இப்போ தான் அது எஜுகேட்டட் பாப்புலேஷன் இந்த இதில் வந்துட்டுருக்க ஒழிய மற்ற இன்னும் வந்து அது ரீச் ஆகலை. பர்டிகுலர்லி நம்ம வந்து ஜெனட்டிக்கலாகவே வந்து நம்ம மோர் ப்ரோன் டு கெட் டயபெட்டிஸ். ஸோ இந்தியாவில் வேர்ல்டுலேயே எங்கே டயபெட்டிஸ் அதிகமாக இருக்குன்னா ஏஷியன் பாப்புலேஷன், பர்டிகுலர்லி இந்தியாவில். ஸோ டயட்டில் வந்து மோசமான டயட்டுன்னு பார்க்குறப்ப கார்போஹைட்ரேட் டயட். கார்போஹைட்ரேட்டுன்றது நம்ம சாப்பிட்ற ரைஸு, காலையில் பார்த்தா இட்லி தோசை ரைஸ், மதிய லஞ்சு ரைஸ், நைட்டு தோசை சாப்பிடுவோம், டிஃபன் சாப்பிடுவோம்னு சொல்கிறோமே ஒழிய அதுவும் வந்து ரைஸ். 3 வேளையும் ரைஸ். இதனால தான் இந்தியா, ஸ்ரீலங்கா இந்த ஏரியா கண்ட்ரியில் பார்க்குறப்ப ஃபேட்டி லிவர் அதிகம், டயபெட்டிஸ் அதிகம். ஸோ நம்ம வந்து நம்ம லைஃப் ஸ்டைல், டயட் ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றிக்கணும். கார்போஹைட்ரேட் வேணும், பட் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கணும், அண்டு ஃபேட்னுடைய கண்டென்ட் கம்மியாக இருக்கணும். ஸோ ஃபேட்டு ஹார்ட்டுக்கு கெடுதின்றது எல்லா மக்களுக்கும் இப்போ தெரியுது. பட் ஆனால் கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டுக்கு ஈக்குவலாக வந்து கெடுதி பண்ணுன்றது, அதாவது ஓவர் ஈட்டிங், ஸ்வீட்ஸு, இது எல்லாமே ரிச் இன் கார்போஹைட்ரேட். ஸோ கார்போஹைட்ரேட்டு தான் ரொம்ப மோசமானது. சொன்ன மாதிரி இந்த பொட்டேட்டோ, இந்த கிழங்கு வகைகளில் வந்து எல்லாமே கார்போஹைட்ரேட். ஓகே. ஸோ பொட்டேட்டோவில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி சாப்பிட்றது, ரைஸ் எப்பயும் அதிகமாக எடுத்துக்கிறத குறைச்சிட்டு கோதுமை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாலடு, நிறைய காய்கறி, வெஜிடபிள் ஐட்டம் நிறைய வச்சுக்கலாம். பருப்பு, பயறு எல்லாமே ரிச் இன் ப்ரோட்டீன், அது நிறைய சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் கொஞ்சம் குறைச்சிட்டு, சாஃப்ட் ட்ரிங்க் இதை குறைச்சிட்டு ஃப்ரூட் ஜூஸ் போய்க்கலாம். அது வந்து கார்போஹைட்ரேட்னாலும், பட் அதில் உள்ள கண்டென்ட் வந்து ஃப்ரக்டோஸ். ஸோ தட் இஸ் பெட்டர். ஓகே. குளுக்கோஸ் இல்லாமல் ஃப்ரக்டோஸ் நல்லா ஸ்லைட்லி பெட்டர். ஃப்ரூட் ஜூஸ் அவாய்டிங் தி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு, பொட்டேட்டோ அண்ட் ரைஸினுடைய குவான்டிட்டி குறைச்சிட்டு, மற்றபடி நான்வெஜ்ஜில் வந்து ஃபிஷ் இஸ் பெஸ்ட், அது எல்லாத்துக்கும் தெரியும். சிக்கனில் இப்போ நம்ம வீட்டில் என்னுடைய அட்வைஸ் வந்து குக் பண்ணுறப்ப அதனுடைய கடையிலேருந்து வாங்குறப்பவே அந்த ஸ்கின் போர்ஷனை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வாங்கிட்டா ஃப்ளஷ் மட்டும் பார்க்குறப்போ ப்ரோட்டீன் தான். ஓகே. பட் அந்த ஸ்கின் போர்ஷனும் சிக்கனில் ஸ்கின்னுக்கு கீழே தான் ரிச் இன் கார்போஹைட்ரேட் அண்ட் த ஃபேட். ஸோ அதை ரிமூவ் பண்ணிகிட்டே குக் பண்ணுறது பெஸ்ட். ஸ்கின் மட்டுமே தாங்கன்னு சொல்கிற நிறைய பீப்புளெலாம் இருக்காங்க இல்லையா? யா. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறப்போ அந்த ஃபேட் பற்றி சொல்லியிருந்தீங்க டாக்டர். அதில் அந்த ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது, அதுக்கான விளக்கம் என்ன? அது ஒரு டிசீஸா அப்படின்னு சொல்லுங்கள். கட்டாயம். ஏன்னா ஃபேட்டி லிவர்ன்றது லிவரில் வந்து கொழுப்புனுடைய கண்டென்ட் கூடன்னு தெரியும். நம்ம ஜென்ரல் கான்செப்ட் ஃபேட் நிறையா சாப்பிட்டா தான் ஃபேட்டி லிவர், அப்படி கிடையவே கிடையாது. கார்போஹைட்ரேட், அதனால தான் அந்த கார்போஹைட்ரேட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட்றப்ப எக்ஸஸ் கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டாக பாடிக்குள்ளேயே கன்வெர்ட் ஆகும். ஓகே. ஸோ அந்த மாதிரி எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிறப்ப நாட் ஓன்லி த லிவர், பிளட் வெசல்ஸ் எல்லாம் சேர ஆரம்பிக்கும். பிரெயினுக்கு போகிற பிளட் வெசல்லையும் அந்த ஃபேட்டு டெபாசிட் ஆகும். ஓகே. ஸோ ஃபேட்டி லிவர் உள்ளவங்களுக்கு எடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு ஃபேட், கொலஸ்ட்ரால் லெவல் கூட இருக்கலாம். அதே மாதிரி ஹார்ட் டிசீஸும் பிரெயின் ரிலேட்டட் சர்க்குலேஷன், ஸ்ட்ரோக் காம்பனண்ட்டும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஸ்க் அதிகம். ரிஸ்க் அதிகம்.
ஓகே டாக்டர், இப்போ வந்து பொதுவாக நம்ம பாடி எடுத்து பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப மேஜிக்கலான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட உள்ளே இருக்கிற பாடி பார்ட்ஸ் ஏதாவது எஃபெக்ட் ஆனால் கூட மறுபடியும் அதுவே வந்து ரீஜெனரேட் பண்ணிக்கிற அளவுக்கு அதுக்கு வந்து அந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிவர் எப்படி அதோட செல்ஸ் வந்து தானாக மறுபடியும் ரீஜெனரேட் ஆகும்? எஸ், பாடியில் வந்து சில செல்ஸ் வந்து ரீஜெனரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்மளை அறியாமல் ஸ்கின் வந்து ஒன்ஸ் இன் 21 days வந்து போயிட்டே இருக்குது. டங்க் மியூக்கோஸ் லேயர், நாட் ஓன்லி இந்த ஓரல் கேவிட்டிலேருந்து ஈசோஃபெகஸ் இன்டெஸ்டைன் எல்லாத்துல உள்ள அந்த லேயர் மியூக்கோஸ் லேயர்னு சொல்லுவோம், அது எல்லாமே ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு உறுப்புன்னு பார்க்குறப்ப அந்த உறுப்பை பகுதியை வெட்டி எடுத்தாலும் வளருதுன்னு பார்க்குறப்ப லிவர் தவிர்த்து வேறு எந்த ஆர்கனும் கிடையாது. இப்போ கிட்னியினுடைய ஒரு கிட்னி, நம்மளுக்கு 2 கிட்னி இருக்குது, பட் அந்த ஒரு கிட்னியை பகுதியாக வெட்டி எடுத்தாலும் அந்த பாதி கிட்னி தான். எந்த ஆர்கன் எடுத்தாலும் லைக் ஆம்புடேஷன் மாதிரி கையோ காலோ, பட் லிவரில் மாத்திரம் 70% நம்ம எடுத்தாலும் அது 1 monthல திருப்பி 100% வளரும். பட் அதுக்குன்னு எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது, ஒரு தடவை லைஃப்பில். அதனால தான் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாமே பாசிபிள். ஒன் டைம் நம்ம கொடுக்கறது மூலமாக 70% கொடுத்தாலும் 30% வந்து 1 month டயத்தில் 100% ஆயிரும். ஓகே, இது வந்து பை நேச்சர் காட்ஸ் கிஃப்ட். பொதுவாக நிறைய ஃபுட்லாம் சாப்பிடும்போது மேலோட்டமாக இது வந்து குளிர்ச்சியாக இருக்கும், இது வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் தான் தெரியும் நமக்கு. பட் இருந்தாலும் வந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் வந்து வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ்லாம் தேவைப்படுது. முக்கியமாக வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். எக்ஸாக்ட்லி. அதாவது வெரைட்டி அப்படின்னா நம்ம ஆளுங்களே குவான்டிட்டி அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. வெரைட்டி அப்படின்னா வந்து அந்தந்த சத்துக்கள் எல்லா சத்துக்களும் தேவையான உணவில் வந்து சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி புரியுது. அண்ட் இதே மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்து உடனே கேட்கலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனிய வைல் என்று வெல்கம் பேக். இனியவன் நிகழ்ச்சி புதியுகம் FM ஸ்டேஷனில் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. காலையிலேயே வந்து நல்ல விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்டாக ஆனால் ஏன்ப்பா பயமுறுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருந்தீங்கன்னா லிவர் அவேர்னஸ் வீக்கில் வந்து இன்னைக்கு இந்த நாளை வந்து உங்களுக்காகவே டெடிகேட் பண்ணுறோம். லிவரை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்காகவே நாங்கள் வந்து டெடிகேட்டடாக இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், இன்னைக்கு நம்ம தான் வந்து லிவர் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுல ஆரம்பித்து பல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் லிவரை பற்றி டீட்டெயில்டான விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்காக நம்மளோட கல்லீரல் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜாய் வர்கீஸ் இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். லிவர் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருமே சொல்லுவாங்க மஞ்சக்காமாலைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிவரை பாதிக்கிறது தான் மஞ்சக்காமாலையா, இல்லை வந்து லிவர் பாதிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சிம்டம் மாதிரி காட்டுறது வந்து மஞ்சக்காமாலை அப்படின்னு சொல்லலாமா டாக்டர்? இது வந்து ஜென்ரலாக பேஷண்ட்டே சொல்லுவாங்க என்கிட்ட வந்துட்டு, சார் எனக்கு மஞ்சக்காமலை வந்திருக்கு, அதை தனியாக லிவர் தனியாக நினைப்பாங்க. அப்படி கிடையாது. லிவர்ன்றது அந்த உறுப்பு பாதிக்கிறனால வரக்கூடிய சிம்டம், நீங்கள் சொன்ன மாதிரி அறிகுறி தான் மஞ்சக்காமலை ஒழிய மஞ்சக்காமலை வந்தனால லிவர் பாதித்ததுன்னு கிடையாது. மஞ்சக்காமலைன்றது லிவர் கேட்டு போனால் வரக்கூடிய ஒரு அறிகுறி, அவ்வளோதான். அதனால தான் கண் எல்லோ ஆகிறது, யூரின். லிவர் நார்மல் ஆகிறப்ப அந்த மஞ்சக்காமலினுடைய தன்மை குறைய ஆரம்பிச்சிடும், கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிரும். ஓகே, அண்ட் இது பாதிச்சிருக்கு அப்படின்னு தெரியறது ஒரு இண்டிகேஷன் தான் இண்டிகேஷன். பட் இது வந்து காமன். பட் சில சமயத்தில் வந்து மஞ்சக்காமலையே இருக்காது, ஆனாலும் லிவர் தானாகவே கெட்டு போயிட்டு இருக்கும். அதை சில டெஸ்ட் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாம்பிள் இந்த ஹெப்படைட்டிஸ் B-C வைரஸ்லாம் மஞ்சக்காமலைன்றது கடைசி அறிகுறி தானே ஒழிய அது வந்து தொடக்கம் கிடையாது. ஸோ மஞ்சக்காமலை வந்துட்டா நம்மளுக்கு அறிகுறி நல்லது, பட் சில சமயம் நம்மளை அறியாமையும் உள்ளுக்குள்ளே லிவர் ப்ராப்ளம் போயிட்டே இருக்கலாம். சிம்பிள் வந்து ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவர்னால லிவர் கெட்டு போகுதுன்னு தெரியும், ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மஞ்சக்காமலையெல்லாம் இருக்காது, வெளியே தெரியாது. சரி, இப்போ வந்து இந்த மஞ்சக்காமலை பற்றி நீங்கள் பேசுனதால அதை பற்றி ஒரு கேள்வி. ஏன்னா அது வந்து உப்பு சேர்க்கக்கூடாது சாப்பாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ லிவருக்கும் உப்புக்கும் அது என்ன சார் சம்பந்தம்? அதாவது ஆர்டினரியாக இப்போ ஒரு மஞ்சக்காமலை வருது ஒரு வைரஸ்னால அப்படின்றப்ப அதுக்கெல்லாம் வந்து உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாதுலாம் கிடையாது. நம்ம நாட்டில் வச்சுக்கிறோமே ஒழிய. பட் டோட்டல் லிவர் ஃபெயிலியர், அதாவது சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த லிவர் கம்ப்ளீட்டாக வேலை செய்யாதனால காலில் நீர் இருக்கும், வயிற்றில் நீர் சேரும், ரொம்ப நீர் சேரப்ப நெஞ்சிலெல்லாம் நீர் சேரும். அதாவது அவங்களால நடக்க முடியாது, மூச்சு விட கஷ்டமாக இருக்கும். வால்யூம் ஓவர்லோடு ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் வந்து உப்பு சேர்க்குறப்ப தண்ணி நிறைய குடிக்க வேண்டியிருக்கும். அந்த தண்ணி குடிக்கிறப்ப இன்னும் அந்த காலில் நீர் கூடும், வயிற்றில் நீர் கூடும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி காலில் யார் யாருக்கு நீர் வருதோ லிவர் ப்ராப்ளத்தினால அவங்களுக்கு வந்து உப்பு கம்மியாக்கணுமே ஒழிய நார்மலாக ஒரு ஜாண்டிஸ்ன்னு வந்துட்டாலே உப்பு நிப்பாட்டணும்லாம் கிடையாது. ஓகே, அண்ட் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வரைய சொல்லுவாங்க, டயக்ராம் மாதிரி எது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்குறேன், லிவர் கரெக்டாக எந்த பார்ட் ஆஃப் த பாடியில்? ரைட் சைடு. நம்ம இதுலன்னா இந்த பக்கம் வலது பக்கத்தில் அந்த ரிப்புக்கு உள்ள ஜஸ்ட் உள்ள இருக்குது. ஸோ நார்மலாக வந்து லிவரை வந்து நம்மளால் தொட்டு பார்க்க முடியாது, அதனால ரிப்புக்குள்ளே இருக்குது. பட்டு சிலவங்களுக்கு வந்து லிவர் பெருசாகும், அது சில டிசீஸ்னால.
அது பேர் ஹெப்படோமெகாலினும். அந்த சமயத்தில் படுக்க வச்சுட்டு தொட்டாலே லிவரை வந்து நம்ம தொட்டு பார்க்க முடியும். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். ஐ மீன் அது கொஞ்சம் ஸ்வெல் ஆகிட்டா மாதிரி சொல்லாயிர மாதிரி வந்துடும். ஓகே, இல்லை பொதுவாக வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, அதனால தான். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து லிவர்னாலே பொதுவாக மஞ்சக்காமலைன் மட்டும்தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க ஆனந்தி. நம்ம ஜாண்டிஸ் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம், பிகாஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு டிசீஸ்னு சொல்லலாம். ஆனால் இது தவிர வந்து லிவருக்குன்னு வரக்கூடிய டிசீஸ் இல்லைன்னா வந்து ஏதாவது வைரஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா? கட்டாயம். ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்ன்னு இருக்குது, அது காமன் இன் இந்தியா, டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும். ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் இருக்குது, நிறைய வைரஸ் இருக்குது. ஏன் நான் இந்த 2 வைரஸை இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னா, இந்த வைரஸ் வந்து பெர்மனண்ட்டாக லிவர் டேமேஜ் பண்ணும், லிவர் கேன்சரையும் உண்டாக்கும். அதனால் இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ்ன்றது என்னை பொறுத்தவரை நம்ம இந்தியாவில் உள்ள எல்லாரும் லைஃப்பில் ஒரு தடவையாவது செக் பண்ணிக்கிறது நல்லது. மற்ற எப்பயும் வருஷத்துக்கு ஒருக்க போய் ஹெல்த் செக்கப், மாஸ்டர் ஹெல்த் செக்கப் நம்ம ஹார்ட்டுக்கு பண்ணுறோம், அது மாதிரி வருஷம் வருஷம் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். லைஃப்பில் ஒரு தடவை ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், சி வைரஸ் பார்த்துட்டு, அந்த வைரஸ் இல்லைன்னா ஹெப்படைட்டிஸ் பி வைரஸுக்கு வேக்சின் இருக்குது, அந்த வேக்சின் போட்டாச்சுன்னா லைஃப் லாங் அந்த வைரஸ் நமக்கு வராது. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து யூனிவர்சல் இம்யூனைசேஷன் சொல்லுவோம், இந்த டிபிடி போலியோ மாதிரி பி வைரஸுக்கு மாத்திரம் பிறக்கிற குழந்தைக்கு போடுறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் தொடங்கி 10 இயர்ஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால் 10 வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு செக் பண்ண சொல்லலை, அதுக்கு மேலே உள்ள எல்லாருமே. ஆனால் அந்த சமயத்தில் வந்து அப்போ பிறந்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இம்யூனைசேஷன் சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போட்டிருப்பாங்க பிறக்கிற குழந்தைகளுக்கு, மற்றபடி கிராமத்தில் பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ என்னுடைய சஜஷன் அந்த ஒரு வேக்சின், இது வைரஸ் செக் பண்ணிவிட்டு போடுறது நல்லது. ஓகே, நீங்கள் பெர்மனன்ட் டேமேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது திருப்பியும் வந்து முழுசாக க்யூர் பண்ண முடியுமா டாக்டர்? அது கஷ்டம் மெடிக்கல் மூலமாக. எப்போ வந்து லிவர் வந்து நம்ம சொன்ன மாதிரி ரீஜெனரேஷன் இருந்தாலும் ஒரு சமயத்தில் வியாதியினுடைய தன்மைனால் அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த ரீஜெனரேஷன் ப்ராப்பர்ட்டியை லாஸ் பண்ணிடும். ஸோ அதால் ரீஜெனரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ் வரதான் நம்ம சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம், பெர்மனன்ட் லிவர் டேமேஜ். அப்படி ஒரு டேமேஜ் வந்த பிறகு மெடிசின்னால் டெட் செல்லை உயிரோட செல்லை மாற்ற முடியாது. ஸோ அந்த ஒரு டயத்தில் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது சொல்லுவோம். அது லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது தொடக்கம் கிடையாது. யாரால் அந்த பெர்மனன்ட் லிவர் டேமேஜினால் லைஃப் லீட் பண்ண முடியல, ஒரு வருஷத்துக்குள்ளே இறந்துருவாங்க, அந்த ஒரு டயத்தில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மூலமாக நார்மல் லைஃப் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க கார்போஹைட்ரேட்ஸே அதிகமாக எடுத்துக்கூடாது, அது வந்து ஒரு எதுனாலும் ஒரு அளவுக்கு மீறினா பிரச்சனைன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் நேச்சுரல் கண்டென்ட் மினரல்ஸ். ஆனால் நம்ம வந்து ஆல்கஹால் அப்படிங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து நம்மளே வந்து தயார் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து லிவர் ஏற்றுக்காதுல்ல டாக்டர்? ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஒருத்தர் ஆல்கஹாலை இன்டேக் பண்ணால் வந்து லிவர் அதுக்கான என்சைம்ஸ் எல்லாம் வந்து தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டு உருவாக்கி தான் வந்து நம்மளை வந்து டைஜஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் கொண்டு போகுது. ஆல்கஹாலை என்ன மாதிரியான லிவர் டேமேஜ் எல்லாம் ஏற்படும் ஆல்கஹால் மூலியமாக அப்படின்னு சொல்லுங்க. இந்த ஆல்கஹால் இப்போ வந்து அதனுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் நம்ம 12th 11th படிச்சிருப்போம், C2H5OHன்னு வாங்க. ஸோ கடைசி பார்க்குறப்ப நம்ம ட்ரிங்க்ஸ் எடுத்தாலும் அந்த மெட்டபலைஸ், இப்படி நான் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொலஸ்ட்ரால் மெட்டபலைஸ் ஆகுதோ அதே மாதிரி ஆல்கஹாலை லிவர் என்ன பண்ணும்னா மெட்டபலைஸ் பண்ணி கடைசி என் ப்ராடக்ட் பார்த்தா CO2H2O. ஓகே, ஜஸ்ட் சிம்பிள் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். இதுக்கு வந்து நிறைய என்சைம் வந்து லிவரில் வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம இப்போ ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டோம்னா அந்த ட்ரிங்க்ஸை வந்து மெட்டபலைஸ் பண்ணி சிம்பிள் காம்பனன்ட் CO2H2O. பட் அந்த என்சைம்ஸ் டிஃபெக்ட் இருக்குன்னு வைங்களேன், அவங்களுக்கு அது வந்து என் ப்ராடக்ட் ஆகாது. ஸோ இன்டர்மீடியட் அசிட்டால்டிஹைடுன்றதில் நின்றும். அந்த இது வந்து டாக்ஸின், அது வந்து ஒரு மோசமான கெமிக்கல் காம்பனண்ட். அதனால தான் இந்த ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு ஓவராக எடுத்து வர்றப்ப ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த என்சைம்ஸ்னால மெட்டபலைஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு டயத்தில் அந்த என்சைம்ஸ்னால முடியாமல் போயிடும், ஓவர் இன்டேக் நீடு வாங்க. அந்த டயத்தில் வந்து அந்த டாக்ஸின் சேரனால ஸ்லோவாக லிவர் செல் டெத் ஆகும். முதல்ல சொன்ன மாதிரி அது ரீஜெனரேட் ஆகும். ஸோ திருப்பி அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, திருப்பியும் அந்த கெமிக்கல்னால டெத் ஆகும். இப்படியே ஓவர் த பீரியட் ஆஃப் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டயத்தில் பெர்மனண்ட் டெத் ஆன பிறகு தான் அவங்களுக்கு வெளியே தெரியும். அவங்க என்ன நினைப்பாங்க, நான் தான் இத்தனை வருஷமாக குடிக்கிறேன், நல்லா இருக்கிறேன். அப்படி கிடையாது, உள்ளே அது நடந்துக்கிட்டே இருக்குது. பட் ஒரு டயத்தில் பெர்மனண்ட்டாக செல் டெத் ஆன பிறகு தான் அவங்களுக்கு வெளியே தெரியும். ஓகே, அண்ட் வில்சன் டிசீஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க, ஜெனட்டிக்கலாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் எந்த வயசுலேருந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் அந்த காம்ப்ளிகேஷன் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே வந்து ஸ்டாப் பண்ண முடியாதா? இது வந்து ஜெனட்டிக் டிசீஸ்னாலும் பிறந்த உடனே குழந்தைக்கு தெரியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி காப்பர் கண்டென்ட், பிறந்த உடனே குழந்தை வந்து பிரஸ்ட் ஃபீட் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் தான் ஃபுட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த காப்பர் வந்து அப்சார்ப் ஆகி அது வந்து ஆர்கனை டேமேஜ் பண்ணுறதுக்கு மினிமம் 5 இயர்ஸ் ஆகும். ஸோ 5 இயர்ஸுக்கு மேலே தான்
அந்த குழந்தைக்கு வந்து லிவர்னுடைய ப்ராப்ளம் தொடங்க ஆரம்பிக்கும். 95 ஐடென்டிஃபை சிலவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அடல்ட்லேயும் பார்த்துருக்கோம், ரேராக 40 வயசுக்கெல்லாம் வந்திருக்குது. ஸோ மெதுவாக காப்பர் அப்சர்வ் ஆகி பெர்மனன்ட் டேமேஜ் ஆகும். ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது டெஸ்ட்டு தான். அதுக்கு என்ன காப்பர் கண்டென்ட் அதிகமாக பிளட்டில் இருக்கான்றதுக்கு டெஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யூரினில் காப்பர் அதிகமாக போகும். அதுக்குரிய அந்த டெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். சிலவங்களுக்கு இந்த காப்பர் வந்து லிவரில் மட்டும் இல்லாமல் பிரெயின்லேயும் சேரும். அப்போ வந்து டோட்டலாக வந்து நியூரோ ப்ராப்ளம் இருக்கும். கை ட்ரமர், மற்றபடி ஆக்டிவிட்டி எல்லாம் கம்மியாக இருக்கும். ஓகே, நரம்புகள் சம்மந்தப்பட்டது. ஓகே, அதாவது 2 டைப் ஆஃப் பீப்புள் பார்த்துருப்பில்ல வரும். ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ப்ளோர் த இன்னர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. பட் எல்லாத்துக்குமே முன்னாடி ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்மளோட பாடியை நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்ல. இன்னொரு விஷயம் வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, கண்ணுக்கு தெரிகிற விஷயம் அதை மட்டும் தான் கரெக்டாக பார்த்துக்கணும். அதாவது இந்த முகம் அந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவாக அதை ஒரு ஹியூமன் டெண்டன்சி அப்படின்னு சொல்லலாம். பட் எப்பவுமே வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் உள்ளே இருந்துச்சுன்னா அது வெளில தெரியாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா வந்து அது ஒரு ஸ்டேஜுக்கு போயிருக்கு, அதுக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதும் புரியுது இல்லையா? அப்படி வந்து நம்ம வந்து என்ன கேர் இருக்குது, என்னை பற்றி யோசிக்கிறது, எப்படி நான் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசிக்காமல் டாக்டர் சொன்ன மாதிரி லைஃப்பில் ஒரே வாடி வந்து லிவர் வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது புரியுது இல்லையா? ஆமாம், இன்னும் டாக்டர் எழுதி சொல்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளும் நிறைய கேள்விகள்லாம் கேட்க போகிறோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனிய வை இன்று. வெல்கம் பேக். இனிய வேண்டிய நிகழ்ச்சியில் புதிய யுகம் FM ஸ்டேஷனில் காலை வேளையில் லிவர் அவேர்னஸ் வீக் அப்படிங்கிற ஒரு நாளில் வந்து சூப்பரான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டுருக்கோம். லிவரை பற்றி பொதுவாக வந்து ஒரு பார்ட் ஆஃப் த பாடி அப்படின்னா வந்து இந்த செயல்பாடுகள் அப்படின்னு தெரிஞ்சுட்டா நிறைய பேர் வந்து அதை அப்யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து எத்தனை பேர் அவதிப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசினா எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால இந்த நாளில் இதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், இதை பற்றி நமக்கு லிவர்னா என்னங்கிறதுல ஆரம்பிச்சு அதை பற்றி பல விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது டாக்டர் ஜாய் வர்கீஸ். தொடர்ந்து பேசலாம். ஸோ இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாகவும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது கூட வர அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து லாஸ்ட் ஆப்ஷன். அதாவது அவங்க நேச்சராக அவங்க பிறக்கிறப்பே இருந்த லிவர் டோட்டல் ஃபங்க்ஷன் போகிறனால அவங்ககிட்ட இருக்கிற மொத்த லிவரையும் எடுத்துகிட்டு அடுத்தவங்க டொனேட் பண்ணுற லிவரை உள்ளே வச்சிடுறது. ஸோ அந்த மாதிரி வைக்கிறப்ப 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, சிலவங்க இறக்குறப்ப அவங்க உடல் உறுப்பை தானமாக தருவாங்க. ஸோ ஃபுல் ஆர்கன், ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி எல்லாம் தருவாங்க. அந்த சமயத்தில் அந்த குவாலிட்டி ஆஃப் த லிவர் நல்லா இருக்குன்னா அந்த லிவரை வந்து நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஆஃபர் வந்து சில சமயம் கிடைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். யாராவது இறத்து தானமாக தந்து அந்த லிவரும் குவாலிட்டி நல்லா இருந்தால் தான். ஸோ பேஷண்ட் வந்து சில பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வெயிட் பண்ண முடியாது. அப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து முன் வருவாங்க. அந்த டயத்துலேயும் நிறைய அவங்களுக்கு டெஸ்ட் இருக்குது. கொடுக்குறவங்களுடைய லிவர் வாங்குறவங்களுக்கு பொருந்துமா, அந்த எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு கொடுத்தவங்களுக்கு இந்த அவங்ககிட்ட இருந்து 70% நான் சொன்னேன், மோஸ்ட்லி 60% எடுப்போம். 70% கிடையாது, மோஸ்ட்லி 60 எடுத்துருவோம். 60% எடுத்தால் அந்த 60% லிவர் இவங்களுக்கு பொருந்துமா, அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராதா எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணுவோம். யூஸ்வலி வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து 1967 தொடங்கினாங்க. பட் ஆனால் 80s 90s அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. பட் இந்தியா பொறுத்தவரை லாஸ்ட் 10 இயர்ஸாக தான் இது வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ வந்து அதனுடைய சக்ஸஸ் ரேட்டுன்னு பார்க்குறப்ப 85 to 90% தாராளமாக சக்ஸஸ் சொல்லலாம். ஸோ லிவர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ நல்லது பண்ணுதுன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. ஸோ லிவருக்கு நம்ம என்ன திருப்பி நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் மூலயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து லிவர் பற்றின அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அண்ட் அதெல்லாம் பற்றி எந்த அளவுக்கு தெரியாமல் நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர். கொஞ்சம் அவேர்னஸ் இப்போ வந்து நல்லாவே இருக்குது. ஐ ஆம் ஹாப்பி பிகாஸ் ஃபேட்டி லிவர்னால் முந்தி வந்து அது ஒன்றுமே இல்லைன்னு இருந்த காலம் போய் ஒரு ஃபேட்டி லிவர்னு ஸ்கேனில் பார்த்துட்டாங்கன்னா அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு அவங்களுக்கு டேப்லெட்லாம் கிடையாது, ஜஸ்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட் இந்த மாதிரி டயட் சாப்பிட்ணும், இந்த மாதிரி இது எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்கிற மூலிமா நார்மலாகிறாங்க. ரெண்டாவது வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் நான் சொன்னது. ஸோ அந்த இதை பற்றி அவேர்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இது வந்து பிளட் அண்ட் செக்ஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ ஒருத்தவங்களுக்கு அந்த வைரஸ் ரத்தத்தில் அவங்களுக்கு இருக்குல்லேன்னு அவங்களுக்கு அதை பற்றி தெரியலன்னா அவங்கள அறியாமே அவங்க மற்றவங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. ஓகே, நான் சில ஃபேமிலி பார்த்துருக்கேன், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தை எல்லாருமே பாசிட்டிவ். ஸோ அது ரொம்ப ட்ராஜடி. ஓகே, சப்போஸ் ஹஸ்பண்டுக்கு அது இருந்திருக்குன்னு முதலே தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க வந்து ஒய்ஃபுக்கு வேக்சின் பண்ணியிருந்தாங்கன்னா 100% குழந்தைகளுக்கு வந்திருக்காது. ஏன்னா அந்த மாதிரி இது. ஸோ அந்த அவேர்னஸ் இன்னும் ரீச் ஆகணும். ஓகே, அதனால தான் நான் சொன்னேன், வருஷத்துக்கு வருஷத்துக்கு லைஃப்பில் ஒரு தடவையாவது செக் பண்ணட்டும், பார்த்துட்டு அது இல்லைன்னா வேக்சின் போட்டுக்கலாம். ட்ரிங்க்ஸ், அஃப்கோர்ஸ் ட்ரிங்க்ஸு வந்து குடிச்சிட்டாலே சில பேஷண்ட் என்கிட்ட வர்றவங்க, நான் இன்னும் 20 வருஷமாக குடிக்கிறேன், 25 வருஷமாக குடிக்கிறேன், இல்லை என் ஃப்ரெண்டு குடிச்சிட்ருக்காங்க
அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, ஒன்று எனக்கு ஏன் வந்ததுன்னுவாங்க. ஸோ அவங்களுக்கு வரலேன்றதுக்கு வந்து நான் முதல் சொன்ன மாதிரி அந்த என்சைம்ஸினுடையது வந்து ப்ராப்பராக மெட்டபலைஸ் பண்ணிகிட்ருக்கலாம். யாருக்கு அந்த என்சைம்ஸ் வந்து ப்ராப்பராக வேலை செஞ்சு மெட்டபலைஸ் பண்ணும், யாருக்கு வேலை செய்யாதுன்னெலாம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதுக்குன்னு டெஸ்டெல்லாம் கிடையாது. பெட்டர் வி நோ தட் இஸ் டாக்ஸின், அதை அவாய்ட் பண்ணுறது எவ்வளவோ பெட்டர். அந்த இது நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, அதே மாதிரி லிவருக்கு நன்றி கடன் செய்யணும்னா அதுக்கு வந்து பெஸ்ட்டான ஃபுட் அப்படின்னா இதெல்லாம் சொல்லுங்கள். கார்போஹைட்ரேட் லெஸ் டயட். ஸோ காலையில் இட்லி தோசைக்கு பதிலாக ஜஸ்ட்டு ஏதாவது இப்போ தோசை பண்ணணும்னா கோதுமை தோசை பண்ணிக்கணும். ஓகே, அதே மாதிரி ப்ரௌன் ப்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மதியம் ரைஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, ரைஸ் இருக்கணும். பட் ரைஸுக்கு முன்னாடி 2 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு ரைஸ் சாப்பிட்றது மூலமாக ரைஸ் நம்ம நிறைய எடுக்க மாட்டோம். ஸோ பாதி ஃபுல்லாகிறனால ரைஸ் கம்மியாக எடுப்போம். அந்த ரைஸு கூட நிறைய வெஜிடபிள் வச்சுட்டு கேர்ட் வச்சுட்டு சாலட்லாம் சேர்த்துட்டு சாப்பிட்டுக்கலாம். நைட்டும் அதே மாதிரி ரைஸ் கட்டாயம் சாப்பிட்னா குவான்டிட்டி கம்மியாக வச்சுட்டு அப்பையும் சப்பாத்தியோ ஏதோ சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுமாரி இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸை வந்து நம்ம இப்போ எல்லாம் ஃபேஷன், எல்லோரும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றேன். ஸோ மோஸ்ட்லி அதை வந்து அதையும் நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னு சொல்லலை. ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம், பார்ட்டிஸ் இருக்குது, அது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க். பட் அது ரெகுலராக டெய்லி வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸு 1 நேரம் 2 நேரம் 3 நேரம் குடிக்கிறது, வீட்டுக்கு போகிறப்பயே எப்பயுமே ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போகிறது, அதை அந்த கல்ச்சர்லாம் மாறணும். ஸ்வீட்ஸ் வாங்குற போல ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகலாம். ஓகே, சிம்பிள். யா, அண்ட் எனக்கு வந்து லிவர் அவேர்னஸில் வந்து பார்த்திங்கன்னா லிவரை பற்றி வந்து நம்ம ஹோல்சமாக அதாவது வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஆனால் மெயினான விஷயங்கள் எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்குற அளவுக்கு எந்த அளவுக்கு பேசணுமோ அதெல்லாம் பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து டாக்டர் பேசும்போது சொன்னார் இட்லி தோசைலாம் சாப்பிடணும். நம்ம ஊரில் அதை சொன்னால் வந்து தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு வந்து சீரியஸாக எடுத்துப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து இட்லி தோசை கூட தவிர்த்துருவோம், அந்த ஆல்கஹால் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம உடம்புக்கு எது நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே விளக்கிட்டோம், அவேர்னஸ் கொடுத்துட்டோம். இதுக்கு மேலே ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து அவங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், இப்போவே நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா கார்போஹைட்ரேட் லெஸ் டயட் அப்படின்னா நம்ம சாப்பிட்றது எல்லாமே கார்போஹைட்ரேட்டாக இருக்கு, சாப்பிட விட போல இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் எல்லாத்துக்குமே அந்த ஆல்டர்னேட்டிவ் இருக்கு, அதே வந்து யம்மியாக டேஸ்டியாக பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ட்ரூ, எப்பவுமே டாப் 10 பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படிங்கிற மாதிரி சிலதெல்லாம் வந்து ஃபேமஸாகவே இருக்கும், அதை பற்றி எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் லிவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் அதோட செயல்பாடுகள் தெரியாது, எப்படிலாம் நம்ம அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு அதுக்கான அவேர்னஸ்லாம் வந்து டாக்டர் ரொம்ப சிம்பிளாக எங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் Thank you so much, டாக்டர். அண்ட் உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் சொல்லணும்னா நீங்கள் இன்னைக்கு ஒரு ஆப்டான வெப்சைட் எடுத்துருந்துருக்கோம் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க வெப்சைட்லாம் நாங்கள் டெய்லி பார்க்குறோம், எவ்வளோ விஷயங்கள்லாம் டெய்லி நாங்கள் ப்ரௌஸ் பண்ணிட்டே இருக்கோம், எனக்கு ஆஃபீஸ் போகிறதே கம்ப்யூட்டரில் வேலை செய்யாமல் வேறு ஏதாவது பார்க்கறதுக்கு தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து கை அதாவது வந்து ஃபிங்கர் டிப்ஸில் போகிற அளவுக்கு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொடுக்குற வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா வந்து அதை நம்ம கீப் அப் பண்ண வேண்டிய டைம் அதாச்சுன்னு சொல்லணும். ஆமாம், நீ வந்து ஜென்ரலாக வெப்சைட்டை பற்றியே நீ இவ்வளோ பேச்சு பேசுறியே, நான் அந்த வெப்சைட் பேர் சொன்னா நீ எப்படி எக்ஸாக்ட்லி நான் வெப்சைட் எடுத்துகிட்டு வரல அப்படிங்கிறனால தான் இவ்வளோ பேச்சு பேசுகிறேன். ஸோ நீங்கள் தான் வெப்சைட் சொல்லணும். ஓகே, நோட் பண்ணிக்கோ, www.care2.com. அந்த 2 வந்து நியூமரிக் 2. ஓகே, கேர் அப்புறம் நியூமரிக் 2.com. care2.comனா எதை பற்றி கேர் பண்ணிக்கணும்? ஹெல்த்தை பற்றி தான். இது என்ன கேள்வி நீ இப்படி கேட்டுட்டேன். அதாவது ஹெல்த்தை பற்றி உங்களுக்கு ஃபுல் விஷயம் தெரியறதுக்காக தான் அந்த வெப்சைட். முக்கியமாக நம்ம எனக்கு எவ்வளோ பேசணும் லிவர் பற்றி. ஸோ அந்த மாதிரி லிவர் பற்றின விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது 5 ways to strengthen your liver அப்படிங்கிற மாதிரி. இப்படி போட்டால் தான் இப்பெல்லாம் ஃபாலோ பண்ண தோணுது. ஆமாம், டாப் 5 ways வேணும், இல்லைனா டாப் 10 ways வேணும் அப்படின்னு தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடுலாம் கொடுக்கலாம் மிஸ்டர் லிவருக்கு, அவர் எப்படி நம்ம பத்திரமா பார்த்துக்கலாம், அவர் எப்படி யங்காகவே வச்சுக்கலாம், அந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த வெப்சைட்டில் இருக்குது. கிரேட். care2.com. ஆமாம், CARE numeric 2.com. ரொம்ப சிம்பிளான நல்ல வெப்சைட் சொல்லியிருக்கீங்க. நல்ல விஷயம் சொன்னாலும் சிம்பிளாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆனந்தி கடைசியில் செயல்பட்டுருக்காங்க. ஸோ அவங்களை நீங்கள் பாராட்டியே தீரணும், கூட உட்காந்துக்க என்னையும் பாராட்டியே தீரணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷோ பற்றின ஒப்பீனியன்ஸ் நீங்கள் சொல்லியே ஆகணும். நாங்கள் என்ன தான் ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாலும் வந்து நீங்கள் வந்து எங்களை பாராட்டுவீங்கன்றது மட்டும் இல்லை, ஃபீட்பேக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஷோவை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான பாசிட்டிவான வேயில் வந்து நிறைய விஷயத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் நாங்கள் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ டெய்லி நீங்கள் அனுப்புகிற ஃபீட்பேக்ஸ் அந்த ஷோ முடிச்சுட்டு உடனே போய் நாங்கள் படித்து அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் எனவே feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மேல் அடிக்கும் உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் அனுப்புங்க, நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், அதே மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு எப்பவும் போல. ஒரு ஆப்ஷன் கீழே டிஸ்பிளே ஆகிருக்க டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உடனே எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கலாம், அல்லது கீழே டிஸ்பிளே ஆகிருக்க அட்ரஸ்க்கு கைப்பட கடிதம் எழுதி அனுப்பலாம், கூட கிரீட்டிங் கார்டெலாம் கூட அனுப்பலாம். விட்டா அவங்க வந்து கிஃப்ட்லாம் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே போவாங்க. பட் எனிவே நம்ம நாளைக்கு உங்களுக்காக வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு, புது புது விஷயங்களாக சொல்ல வேண்டியிருக்கு. போய் ரிசர்ச் பண்ணணும், நல்ல பசங்களாக கிளம்பலாம். அவங்க ஆமாம், புதியுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று வருண் அண்ட் ஆனந்தி.